எல்லாருக்கும் தெரியும் என்னென்னு சொன்னால் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க, அதாவது வத்தாளக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் ஊருக்கு போன போது இது ஒரு எங்கள் வீட்டிலே இருந்தது ஒரு கிழங்கு தான் இந்த வத்தாளக்கிழங்கு. சரி பிடுங்கி பார்ப்போம் தான் பிடுங்கி பார்த்துறேன். பார்க்க பரவாயில்ல மூத்திட்டு நல்ல ஸ்வீட்டான கிழங்கு தான். இதை படம் பிடிக்க போது தான் இந்த பதிவிற்கு அவங்க கூட ஷேர் பண்ணுற மட்டும் சாப்பிட்றேன். இந்த வத்தலங்கிழங்கு எப்படி அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி இருக்குமெண்டு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அநேகமாக எப்படி இருக்குது இது வந்து போட்டு சரியாக 4 மாதத்துக்கு பிறகு தான் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எடுக்கிறோம். அதாவது வச்ச தென்னம்பிள்ளைக்கு கீழே, அதாவது கோகோனட் ட்ரீக்கு கீழே தான் வந்து இது போட்டிருக்கிறோம். அதை வந்து போட்டு சரியாக 4 மாதமாக வச்சு 4 மாதத்துக்கு பிறகு தான் இது வந்து கிழங்கு விட தொடங்கியிருக்கு. பரவாயில்ல, கிழங்கு கணக்காக இருக்குது. இப்போ நாங்கள் ஷோர்ட் வீடியோ தான் போடுறோம் உங்களுக்கு. என்ன எடுத்தோன்னா இது வந்து சும்மா நார்மலாக ஷோர்ட்டாக எடுப்ப மட்டும் தான் இந்த வீடியோ எடுத்துனாங்க. கொஞ்சம் கிழங்காக எடுத்துனாங்க. பிஞ்சாக இருக்குது. சில கிழங்கு எனக்கு முத்தை இல்லை, சின்னனாக தான் இருக்குது. அதை சின்னனில் விட்டுட்டு பெருசாக தான் பார்த்து பிடுங்குறோம். என்ன சொன்னால் இது வந்து சின்ன உடனே பிடிங்கினா அப்புறம் முத்தாது. கொஞ்சம் முத்தினா கொஞ்சம் பெருசாக வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அப்போ பார்த்து தான் பிடுங்குறோம். பெருசாக பார்த்து தான் அடுபடுது. இதுதான் ஸ்வீட் பொட்டேட்டோ. இது வந்து இந்த இலையும் வந்து சாப்பிடுவாங்க. சுண்டி தேங்காய் பூ போட்டு, அதாவது தேங்காய் போட்டு மிளகாய் சித்திரை மிளகாய் போட்டு கொஞ்சம் வறுத்து சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ லீஃபோட இந்த இலையும் கூட. அப்போ அதனால் சரி, இது ஷோர்ட் வீடியோ தான். இதை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் போடுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.